இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் நிறைய ஃபில்லர் எபிசோட்லாம் போட்டு இப்போல்லாம் வந்து ஒரே ஜாலிய மோடில் மட்டும் கதையை கொண்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது குட்டியாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த ப்ரௌன் மணி அவர் தான் வந்து மலேசியா மாமா வந்தார்ல, அவருடைய கசாப்பு கடைக்கே போயிட்டு வந்து மீனா வந்து இது வாங்குறது மட்டன் வாங்குறதுக்கு அதுக்கோ போகிறாங்க. அங்கே போகும்பொழுது அவர் அவங்கள பார்த்துட்றாரு, ஆனால் அவங்க அவரை பார்க்கல. அதுக்கு முன்னாடி அவர் எங்கேயா போய் ஒழிஞ்சுப்பார். ஆனால் வந்து இந்த கடைக்கு இப்போ இந்த பக்கம் ரெகுலராக அவங்க வர ஆரம்பித்தாங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது, இவரால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த சமயத்தை ரோகிணி தன்னை காப்பாற்றிக்க என்ன செய்ய போகிறாங்கிறது ஒரு விஷயம்னா, இன்னொரு பக்கம் திடீர்னு ஒரு பொண்ணு கிளம்பி வந்து தன்னோட தாலியெல்லாம் அடகு வச்சு குடும்பத்தில் பிரச்சனை வேணாங்கிறதுக்காக நான் ரொம்ப நல்லவளாக இருக்கேன் அப்படிங்கிற பேரில் வந்து 2 லட்ச ரூபாயை கொடுத்து திருட்டு போகலன்னு சொல்லுங்கன்னு சொன்னாலும் கூட அந்த பணம் என்னாச்சுங்கிற கேள்வி பார்வதிக்கு வரணும்ல. எப்படி இருந்தாலும் வீட்டில் அந்த பணம் எப்படி திருடு போகும், அங்கே வச்சிருக்கோங்கிறது தெரிஞ்சதே ரோகிணி ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து பார்த்து, ஏன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் நல்ல பெரிய வீடு தான், வாசல்லாம் கண்டிப்பாக கேமராலேருந்து எல்லாமே இருக்குது, எல்லோரும் வராங்க போகிறாங்க. இந்த சமயத்தை அவங்க கரெக்டான டைமை மட்டும் நோட் பண்ணி இதை ஆதாரமாக எடுத்து கொண்டு போயிட்டு இப்போ இவங்க விஜயாவை பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும், இந்த பணம் திருட்டு போகலை அப்புறம் இதாகிடுச்சு காணாமல் போச்சுன்னா சொன்னதான். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தா அந்த பணம் காணாமல் தான் போயிருந்துச்சு, திருப்பி கொடுத்தது ரோகிணி தான், அதை எடுத்து போனதும் அவள் தான், ஏன் எடுத்து போனான்னு தெரியல, எல்லா பிரச்சனையும் காரணம் அவள் தான் அப்படிங்கிறத சொல்லும்பொழுது ஒரு சந்தேக விதை முதல்ல விஜயா மனத்தில் வரணும். இப்போ பல இடங்களில் வந்து ரோகிணி மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் ஆரம்பிச்சிட்ருக்கு. அண்ணாமலை ஸ்கூல் போகிறாரு, அதே ஸ்கூலில் வந்து கிறிஷ் இருக்காங்க, அதை வச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ப்ரௌன் மணியை வச்சு நடக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த திருட்டு மேட்டரும் வெளில வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கும் கரெக்டாக இருக்கும். இது இல்லாமல் அந்த சிட்டி வேறு வந்து பிளாக்மெயில் பண்ணி மிரட்ட போகிறார், வேறு பிளாக்மெயில் பண்ணி திருப்பி இன்னும் பணம் கேட்கறது, அதை வச்சு அவர் மிரட்டுறதுன்னு சொல்லிட்டு கதையில் நிறைய இடங்களில் இப்போ ரோகிணி மாட்டுறதுக்கு ஏதுவாக இருக்குது. நடக்குமா நடக்காதா, திருப்பி கதையை இழுத்துகிட்டே இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.